வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். வட்டார கல்வி அலுவலர் பிஓ எக்ஸாம் 2026க்கு நாம் இப்போ இருந்தே பிளான் பண்ணுறோம், படிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ டெஸ்ட் பேட்ச் ஆனது 12/5/2025 இந்த டேட்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க தயவு செஞ்சு 1 வீக் முன்னாடி ஜாயின் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் இந்த பிளானை நம்மளால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, 12/5/2025 அப்படின்னா நீங்கள் ஒரு இதிலிருந்து 1 வீக் முன்னாடி சேர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை உங்களால் படிக்க முடியும். ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ முன்னாடி ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. டெஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி, டெஸ்ட் 2 வந்து 19ஆம் தேதி, டெஸ்ட் 3 வந்து 26. 1 வீக் கேப் விட்டுருப்போம். எல்லா டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் வந்து கேப் விட்டுருப்போம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சதவீதம் அப்படின்னா 6 முதல் 10 வரை சதவீதம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த லெசன் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். ஜஸ்ட் அந்த லெசன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்தா போதும், இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ 17 கீழ்கணக்கு அதே மாதிரி தான். இந்த சைக்காலஜி மெட்டீரியல் கொடுத்துருவோம், ஜென்ரல் நாலேஜ் மெட்டீரியல் கொடுத்துருவோம், தமிழும் மெட்டீரியல் கொடுத்துருவோம். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டடி பிளான் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் 1, ஸ்டடி மெட்டீரியல் 2, வேர் டு ஸ்டடி 3. ஓகேங்களா, எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா, உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. டெஸ்ட் வந்து 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடியே அட்மிஷன் வந்து போட்டுருக்காங்க. சரிங்களா, இருக்கக்கூடிய வேகன்சி ஒரு 51 வேகன்சி அப்படின்னா நீங்களும் ஒரு வேகன்சி வந்து எடுக்கிற மாதிரி இந்த எக்ஸாமுக்கு வந்து படிங்க. சரிங்களா, இந்த எக்ஸாமுக்கு மட்டும் ஸ்பெஷலாக படிச்சீங்கன்னா உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ வாங்க நம்மளோட இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வட்டார கல்வி அலுவலர் பிஓக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து 1000 மட்டும்தான். இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். கொடுக்கப்பட்ட அட்டவணையின் அடிப்படையில் தேர்வுகள் நடைபெறும். உங்களுக்கு வந்து ஒரு டைம் டேபிள் கொடுத்துரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள். இந்த டைம் டேபிள் படி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஆனது அந்த பர்டிகுலர் டேல வந்து நடக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து இப்போ தமிழ் மீடியத்தில் மட்டும்தாங்க, இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. ஸோ தமிழ் மீடியத்தில் மட்டுமே டெஸ்ட் நடைபெறும். எல்லாமே தமிழ் மீடியம் தான். உங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, சைக்காலஜி, ஜிகே. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா, இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷ் மீது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் மட்டும்தான் இருக்கும். சரிங்க, ஓகேங்களா. தேர்வானது ஆன்லைன் மற்றும் பிடிஎஃப் முறையில் நடைபெறும். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதிக்கலாம், அதுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம். சரிங்களா, வேர் டு ஸ்டடி ஸ்டடி மெட்டீரியல் தனியாக பிடிஎஃபாக கொடுக்கப்படும். ஸோ அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர் டு ஸ்டடியும் ஸ்டடி மெட்டீரியலும் பிடிஎஃப் போட்டுருவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, படிக்க வேண்டிய பாடங்களை தெளிவாக படித்து முடித்த பின்பு தேர்வு எழுதுவோம். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அந்த பிளானை முழுசா படிச்சு முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் வந்து டெஸ்ட் வந்து எழுதுங்க. சரிங்களா, மொத்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா 30 சொல்லியிருக்கோம். இது போக பிவைக்யூ இதுக்கு முன்னாடி நடந்த 2020 நினைக்கிறேன், 2020 கொஸ்டின்ஸ் இருக்கும். 2023 இங்க ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்கும், இங்க ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். சரிங்களா, மொத்த வினாக்கள் 4500. முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் அனைத்தும் ஆன்லைன் தேர்வாக உங்களுக்கு வைக்கப்படும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு வச்சிருவோம். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி கையில் வச்சு படிங்க. ஓகேங்களா, ஸோ சிலபஸ், பிவைக்யூ, வேர் டு ஸ்டடி இதெல்லாம் தனியாக கையில் வச்சு படிங்க. தேர்வு முடிந்த பின் உங்களுடைய மதிப்பெண், உங்களுடைய மார்க் வந்து என்ன, தவறான வினாவிற்கு வந்து சரியான விடை வந்து என்ன, இது எல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம். அதே மாதிரி ரேங்கும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா உங்கள் ரேங்க் வந்து என்ன, உங்கள் 6வது ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மொத்தம் 120 உங்களுக்கு வந்து 6வது ரேங்க் எடுத்திருக்கீங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் ரேங்க் வந்து கம்பேர் பண்ண முடியும். தேர்வுகள் அனைத்தும் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்ளிகேஷன் நடைபெறும். எல்லாமே நம்மளுடைய கோச்சிங் சென்டர் இன்ஸ்டியூட்டோட ஆப்பில் நடைபெறும். ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் இருக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு எக்ஸாமும் வந்து 3 முறை எழுதலாம். திரும்ப நீங்கள் எத்தனை டைம் எடுத்தது பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு டெஸ்ட் அப்படின்னா சரி இப்போ டெஸ்ட் வந்து 4 எழுதுறேன் அப்படின்னா அந்த டெஸ்ட்டை 4 எழுதிட்டீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் அட்டம் கொடுத்துருப்போம். ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் எழுதலாம். எழுதி முடிச்சுட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டையும் வந்து நீங்கள் எத்தனை டைம் திரும்ப எடுத்து பார்த்துலாம். அது மாதிரி தான் ஆப்பில் செட் பண்ணியிருப்போம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தவிர்க்க முடியாத காரணத்தால் தேர்வு எழுத முடியாமல் போனாலும், எக்ஸாம் சப்போஸ் உங்களால் எழுத முடியல அப்படின்னா நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அந்த டைம் வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து 1000 தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா, 1000 தான். தேர்வுனே அப்ளிகேஷன் வந்து செலுத்திக்கலாம், டைரெக்டாக ஆப்பில் வந்து செலுத்திக்கலாம். சப்போஸ் உங்களால் ஆப்பில் செலுத்த முடியல அப்படின்னா தேர்வு கட்டணத்தை 9952563892 இந்த நம்பருக்கு வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் ஏதாவது மெத்தடில் அமௌண்ட் பே பண்ணிட்டு இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா
உங்கள் பேர், கோர்ஸ் பேர், அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட், ஓகேங்களா, எல்லாத்தையும் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே திரும்ப உங்களுக்கு கால் பண்ணி கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? வேறு எதுவும் சந்தேகிச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? இது 2026 2026 வரக்கூடிய பிஓ எக்ஸாமுக்காக நம்ம 2025 படிக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். சரிங்களா? ஸோ கரெக்டாக போயிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்காங்க. வேறு ஏதோ டவுட் அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.